தேவர், தேவேந்திரர், நாடார்னு மாறி மாறி வெட்டிக்கிட்டே இருந்தா இது எப்ப நிக்கிறது? எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கை இதுல நாசமா போகுது. திடீர்னு தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த திமுக அரசு தான் காரணம், இன்னொரு அரசு வந்து சங்கு பரிவார் அங்கிகள் தான் காரணம். இது அப்படி ஒரு சாதாரண மேலோட்டமா அரசியல் பேசிக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் எனக்கு ஒரிசா பையனை சேர்ந்து வெட்டிருக்காங்க. ஒரிசாக்காரன் என்ன சொல்லுவாங்க குடும்பத்துக்கு? எதுக்கு வெட்டினாங்கன்னு கேட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்குநேரியில ஒரு ஜாதிக்காரன் உசந்தர் நினைச்சு சும்மா நின்று வெட்டிட்டு போனான்னு சொன்னா கேவலம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு எல்லாத்திலும் ஜாதி. பள்ளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசிரியர் மத்தியிலும் ஜாதி, மாணவர்கள் மத்தியிலும் ஜாதி. காவல்துறையில அதுவும் ஜாதி. குளத்துக்கு தண்ணி விடுறதுல ஜாதி. எல்லாத்திலுமே ஜாதி. ஒண்ணு அடக்க வேண்டும் என்ற ஒரு ஜாதியில் தன்னை பெருமை பேர்த்துக் கொள்ள ஜாதி. இது எல்லாமே அந்த 3 ஜாதி இளைஞர்களை ஆயுதம் ஏந்துவதற்கு தள்ளிட்டே போகும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வார காலத்திற்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியை அடுத்துள்ள பெரும்பத்து என்ற கிராமத்தில் ஒரு ஜாதி வெறி கும்பல் ஆயுதங்களை தாங்கி கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் தாக்கி 2 பேரை கொலை செய்த சம்பவத்திற்கு அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அதற்காக புதிய தமிழன் கட்சி சம்பவம் நடந்த அன்றே டாக்டர் ஐயா அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்தார். அதைத் தொடர்ந்து இன்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் இங்கு பெரும்பத்து பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஒரு தமிழகமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு சம்பவம் இது. பல ஆண்டு காலமா புதிய தமிழகம் இது மாதிரி சம்பவங்களை தான் பேசிக் கொண்டிருக்கு. ஒரு காரணமே இல்லாம தேநீர் கடையில் நின்று கொண்டிருந்தவர்கள், சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக எதற்கு என்று யார் என்று பார்க்காமல் கண்மூடித்தனமாக தாக்கி 2 பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள். பல பேர் படுகாயம் அடைந்து இன்னும் 2 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலை இருக்கு. தென் தமிழகத்தை பொறுத்த மட்டும் குறிப்பாக இந்த நாங்குநேரி பகுதி, மற்ற இடங்களிலும் கூட குறைந்தாலும் நாங்குநேரி பகுதியில இந்த ஜாதிகளின் தாக்கம் கூடிக்கொண்டேதான் போகுது. ஏதோ ஒரு ஜாதியை சொல்ல வேண்டும்னு சொல்லல, தொடர்ந்து 3 ஜாதிகள வன்முறை சம்பவங்கள், இளைஞர்கள் அதற்கு போகிற ஒரு நிலை ஏற்படுது. எல்லாத்திலும் ஜாதி. பள்ளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசிரியர் மத்தியிலும் ஜாதி, மாணவர்கள் மத்தியிலும் ஜாதி. காவல்துறையில அதுவும் ஜாதி. குளத்துக்கு தண்ணி விடுறதுல ஜாதி. எல்லாத்திலுமே ஜாதி. ஒண்ணு அடக்க வேண்டும் என்ற ஒரு ஜாதியில் தன்னை பெருமை பேர்த்துக் கொள்ள ஜாதி. இது எல்லாமே அந்த 3 ஜாதி இளைஞர்களை ஆயுதம் ஏந்துவதற்கு தள்ளிட்டே போகும். ஆயுதம் ஏந்துகிற நிலையில வயசெல்லாம் கைது செய்யப்பட்டவர்கள் வயசும் பாதிக்கப்பட்டவர்கள் வயசெல்லாம் பார்த்தா 18, 19, 20 இதெல்லாம் அருவாள் எடுக்கிற வயசு கிடையாது. தென் மாவட்டங்களோட மாற்றம் வர வேண்டும், வளர்ச்சி வர வேண்டும் என்று பல காலமா பேசிட்டு இருக்கோம். தொழில் வளர்ச்சி வர இல்லை என்று. ஆனால் இன்னும் இந்த அருவாள் எடுக்கிற கலாச்சாரங்களும் கொலை செய்கிற கலாச்சாரமும் இங்க நின்றபாடு கிடையாது. இது தமிழக அரசும் சரி, காவல்துறையும் சரி, ஏதோ 50 வருஷமா எப்படி இதை கையாளுகிறார்களோ அப்படியெல்லாம் கையாண்டால் இது அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைக்காது. ஒரு புதிய அணுகுமுறையை கையில் எடுத்தால் மட்டும்தான் இது போல மாறும். ஏன்னா 3 தேவர், தேவேந்திரர், நாடார்னு மாறி மாறி வெட்டிக்கிட்டே இருந்தா இது எப்ப நிக்கிறது? எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கை இதுல நாசமா போறது? நாங்களும் சொல்றோம், சும்மா வெட்டுறாங்க. மணக்கரையில மணிங்கிற சும்மா வெட்டினாங்க. பல பேர் சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த வெட்டினாங்க, கால் மேல கால் போட்டு வெட்டினாங்க. இன்னைக்கு வெறும் தேநீர் கடையில டீ குடிக்கிறவங்களுக்கு கூட வெட்டுக்கிற நிலைமை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஒரு புதிய அணுகுமுறை எடுக்கணும். எல்லா இடத்துல இருந்தும் ஜாதிகளை அப்புறப்படுத்தணும். பள்ளி கல்லூரியிலிருந்து ஆரம்பிக்குது. சின்னதுரை என்ற மாணவர் வெட்டப்பட்டார். அது ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இங்க நாங்குநேரியில படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் கேட்டா ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று எல்லாமே ஜாதி கூட்டங்களா இருக்கங்கள ஜாதி இறுக்கத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள் உலகத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆனா நாங்குநேரிக்குள்ள உட்காந்துக்கிட்டு சமூக வலைத்தளங்களை ஜாதியை போற்றுவதும் தூற்றுவதும், அங்க அது சமூக வலைத்தளங்களையும் வைத்துக்கொண்டே ஜாதியை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு கடுமையான ஒரு இரும்பு கரத்தை கொண்டு அடக்குனா மட்டும்தான் இது முடியும். நம்ம இது ஏதோ அரசை குற்றம் சாட்டுவதற்கு ஒரு அரசை சொல்ல திடீர்னு தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த திமுக அரசு தான் காரணம், இன்னொரு அரசு வந்து சங்கு பரிவார் அங்கிகள் தான் காரணம். இது அப்படி ஒரு சாதாரண மேலோட்டமா அரசியல் பேசிக்கிற விஷயம் கிடையாது. பாதிக்கப்படுற இளைஞர்கள் மத்தியில இருந்து நான் பேசுறேன். நம்ம அரசியல் பேசி விட்டு போயிடலாம். இந்த அரசியல் கட்சியில் ஏதோ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குதான் செய்யும், அவர்கள் மேல பழியை தூக்கி விட்டுட்டு போயிடலாம் என்று இது முடிகிற பிரச்சனை கிடையாது. இது அதை விட ஆழமாக இருக்கிற பிரச்சனை. அது புரியறதுக்கு இங்க இருக்கிற இந்த மண்ணில் இருக்கு திருநெல்வேலியில நாங்குநேரியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை எல்லாம் புரியும். சில பேர் யாரோ அரசியல் பிழைப்புக்கு, யாரோ ஜாதியில் தன்னை உசந்தவர் என்று காட்டுகிறதுக்கு மீண்டும் மீண்டும் இளைஞர்களை தூண்டி விடுறது. எல்லா ஜாதி இளைஞர்களும் தான் பாதிக்கப்படுறான், ஒரு ஜாதி இளைஞர்கள் பாதிக்கப்படல. எப்ப நாங்குநேரி இதை விட்டு வெளியே வர்றது, எப்ப திருநெல்வேலி இதை விட்டு வெளியே வர்றது? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் நடக்கும். ஒரிசா பையனை சேர்ந்து வெட்டிருக்காங்க. ஒரிசாக்காரன் என்ன சொல்லுவாங்க குடும்பத்துக்கு? எதுக்கு வெட்டினாங்கன்னு கேட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்குநேரியில ஒரு ஜாதிக்காரன் உசந்தர் நினைச்சு சும்மா நின்று வெட்டிட்டு போனான்னு சொன்னா கேவலம் இல்ல தமிழ்நாட்டுக்கு? அது மாவட்டத்துக்கு கேவலம் இல்லையா? அதனால இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, முதலமைச்சர் ஒரு கண்டன அறிக்கை கூட இன்னைக்கு வரைக்கும் விடல. அவர்களுக்கு ஒரு இழப்பீடு கூட கொடுப்பதற்கு இந்த அரசுகள் தயாராக கிடையாது.
அரசனுடைய தோல்விதானே. என்னவா இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும் இப்படி ஒரு ஜாதி கொடுமை, இப்படி ஒரு ஜாதி வரி தாக்குதல்கள் இன்னும் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருப்பதுங்கிறது அரசுடைய தோல்விதான். அதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால முதலமைச்சர் இந்த மாதிரி ஜாதிய திராவிடம் பேசுகிறார்கள், ஜாதிய சனாதன ஒழிப்பு என்று பேசுகிறார்கள், அதெல்லாம் பாஜக எதிர்ப்பு மட்டும்தானா? இங்க களத்துல நடக்கும்போது அதை பத்தி ஏன் பேசுவது கிடையாது? முதலமைச்சர் அவர்கள் இது கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இது போன்ற நடக்கக்கூடாது என்று கண்டனம் தெரிவிக்க வேண்டும். சிறப்பு கவனம் செலுத்தி இது போன்ற இங்கே ஜாதி ஊடுருவிக்கிற ஜாதியை வேரோடு அழிக்க வேண்டும். அதற்கு புதிய அணுகுமுறைகளை கையாண்டு இது நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும். அதே சமயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க. வேற ஒரே ஒருத்தர் தான் அவருக்கு பிரெட் வினரா இருந்திருக்கிறார், உழைத்து அவர் குடும்பத்தை நடத்தி இருந்திருக்கிறார். இப்ப 2 மகள்கள், மனைவி, அம்மான் என்ற எல்லாரும் இருக்கிறாங்க. எந்த உதவியும் இல்லாத இருக்கிறாங்க. அதற்கு அரசும் அவர்களுக்கு நிவாரணமும் நிரந்தரமாக ஏதோ ஒரு அரசு வேலையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக இது போன்ற குறிப்பாக தேவேந்திர குல சமுதாயத்தின் மீது தாக்குதல்களும் ஆதிராவிட சமுதாயத்தின் மீது தாக்குதல்களும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. இதற்கு பல்வேறு விஷயங்களும் புதிய தமிழ் கட்சி போராடி கொண்டுதான் இருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டத்துல ஆகாஷ் என்ற இளைஞரும் காவல்துறையால அடிச்சு கொலை செய்யப்படுறார். அதுவும் ஒரே ஜாதிக்குள்ள நடப்பட்ட சிறு கைகலப்பு பிரச்சனைக்காக ஏதோ தனிப்படை என்று கூட்டிட்டு போய் காவல்துறையை அடிச்சு கால் உடைச்சு கொலை பண்ணி கொண்டு போறாங்க. ஒரு பக்கம் காவல்துறையுடைய தாக்குதல், இன்னொரு பக்கம் காவல் நிலைய மரணங்கள், இன்னொரு பக்கம் இது போல ஜாதி வெறி கூட்டங்களுக்கு மேல தாக்குதல் என்று பல முனை தாக்குதல்களை இங்க திருநெல்வேலி மாவட்டத்துல தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சாதி சமுதாயத்தினர், அதாவது தேவேந்திர குல வேளாளர் மற்றும் ஆதிதிராவிட சமுதாயத்தினர் சந்தித்து வராங்க. நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். இதுக்காக எந்த கட்சியும் குரல் கொடுப்பது கிடையாது. நம்ம பேசிட்டா ஏதோ நம்ம ஜாதி வெறி தூண்டுறோம், நம்ம இப்படி அசாதாரண நம்ம பேசும்போது அசாதாரண சூழ்நிலை உருவாகுது என்றெல்லாம் பேசுறாங்க. ஆனா இதுக்கு யார் பேசுறது? நீங்களும் பேசுவது கிடையாது, எந்த கட்சியும் பேசுவது கிடையாது. அப்ப இதற்கு யாராவது பேசிதான் ஆக வேண்டும். இவர்தான் குற்றவாளி என்று பேசணும்ல. இந்த கொலை செய்வது இவர்கள் தான், இந்த கொலை செய்வது இவர்கள் தான் என்று பேசினாதான் அதை தடுக்கிறதுக்கான யுக்திகளை தேட முடியும், அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். நம்ம இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்குது என்ற திமுக ஆட்சி மட்டுமே குறை சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அவர்கள் தடுக்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு. ஆனால் அதோட வேறும் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. காவல் நிலையங்கள்ல இப்போ டிரான்ஸ்பருக்கு அப்புறம் எப்படின்னு தெரியல, திருநெல்வேலி மாநகரத்துல 8 காவல் நிலையங்கள் இருந்துச்சு. அதுல 3 மாதம் முன்பு வரைக்கும் 6 காவல் நிலையங்கள் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் தான் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்க. 90களிலேயே எழுதப்படாத ஒரு விதி இருந்தது. தென் தமிழகத்துல எந்த காவல் நிலையத்திலும் ஒரே ஜாதி சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. தேவர், தேவேந்திரர், நாடார் சார்ந்தவர்கள் அங்கே பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடாது. இருந்தால் விருப்பு வெறுப்புகள் இருக்கும், அந்தந்த ஜாதிகளுக்கு அவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள், எதிராக செயல்படுவார்கள் என்று. ஆனா மீண்டும் அதெல்லாம் பழைய நிலை திரும்பி ஏதோ ஒரு ஜாதியின் கண்ட்ரோல்ல காவல் நிலையங்கள் போகுது. ஸ்பெஷல் போர்ஸ்னா அது ஏதோ ஜாதி சங்கம் போல நடத்திருக்காங்க. அப்படிதான் அஜித்குமார் என்ற இளைஞர் அடிச்சு கொல்லப்பட்டாங்க. அடுத்தது ஆகாஷ்ங்கிற இளைஞரும் அப்படிதான் காவல்துறை அடிச்சு கொள்ளுது. ஆகாஷ் ஜாதியை சார்ந்தவரோ அஜித்குமார் ஜாதியை சார்ந்தவரோ அந்த தனிப்படையில முக்கியமான பொறுப்பு இருந்தது அப்படி நடந்திருக்க விட்டுருக்க மாட்டாங்க. இல்ல சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்தவர்களோ இருந்திருந்தா அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. திருநெல்வேலியும் பொறுத்த மட்டும் சரி, எஸ்பி, டிஐஜி, சரக டிஐஜி, கமிஷனர் இருக்கிறவங்க எல்லாம் ஜாதி கிடையாது. ஆனால் கீழ் நிலையில வரும்போது இன்ஸ்பெக்டர், எஸ்ஐன்னு வரும்போது அவர்கள் ஜாதியாக தான் செயல்படுறாங்க. காவல்துறையே ஜாதியாக இருக்கும்போது தங்கள் ஜாதியை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறது, ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் அவர்கள் ஜாதியை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் நினைப்பது. அப்ப எல்லாரும் தப்பு செய்யற ஜாதியினரை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறது தான். அதுக்குதான் காவல் நிலையங்களே இருக்கே தவிர குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதற்கு கிடையாது. எத்தனையோ கொலை நடக்குது, எத்தனை கொலைகளை கரெக்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தண்டனை பெற்று தர முடியுது இவங்களால? முடியல. அவங்களுக்கே தெரியும் முடியல. அதனாலதான் கையை கால உடைக்கிறதுக்கான நிலைமைக்கு போக வேண்டியது இருக்கு. அப்படியே போனாலும் கீழே செஷன்ஸ் கோர்ட்ல தான் நீதி பெற்ற தண்டனை வருதே தவிர அடுத்த ஹைகோர்ட் போனா விடுதலை. ஏன்னா இவங்க சார்ஜ் ஷீட் எழுதுற லட்சணம், எஃப்ஐஆர் எழுதுற லட்சணம் அப்படி. ஒரு இன்வெஸ்டிகேஷனே சரியா நடத்தலைன்னா எப்படி இது பண்ண முடியும்? தீபக் ராஜா என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்டார். 30 நாள்ல கொலை செஞ்ச வீடியோ அத்தனை பேரும் பார்த்தாங்க. டிவியில 2 கோடி பேர் 3 கோடி பேர் டிவியில பார்த்தாங்க. அந்த கொலை குற்றவாளிகள் 3 மாசத்துல செஷன்ஸ் கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட்டு வெளியே சுத்திட்டு இருக்காங்க. எத்தனையோ கொலை செய்தவர்கள் இப்படிதான் வெளியே 10 கொலை 20 கொலை செஞ்சவங்க வெளியே சுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப யாரு எப்படி எந்த கொலைக்குமே இவர்கள் சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி தர முடியாது என்று இவர்களே ஒதுங்கி விட்டார்களா, இல்ல வாங்கி தர இயலாமையில் இருக்கிறார்களா என்பது அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு அதை திருத்த வேண்டும். அப்போதுதான் இது முடியும். ஒரு 10 கேஸ்ல கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டு வெளியே வர முடியாது, எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டா இது ஒரு அளவுக்காவது குறையும். ஏன்னா பண்றவனே திருப்பி பண்றான். அதனால இதையெல்லாம் சிறப்பு கவனம் செலுத்தி அரசு முற்றிலும் ஜாதியை இந்த பகுதி குறிப்பாக நாங்குநேரி பகுதி ஒரு காஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியாவா இருக்கு. அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த தீர்வு காண வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.